ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவன் செய்த மகத்துவமான காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த ஒரு வாஞ்சையோடு கூட உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஒரு முறை நான் சென்னை பட்டணத்திலே ஒரு திருமணத்திற்காக ஒரு திருமண மண்டபத்திற்கு கடந்து போனேன். அங்கே என்னை அறிந்த ஒரு சிலர் ஒரு குடும்பத்தாரிடம் என்னை அறிமுகப்படுத்தினார்கள். அம்மாவிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்பொழுது அந்த குடும்பத்தாரும் என்னை பற்றி விசாரித்துவிட்டு அவர்கள் சாப்பிடும்படியாக மேலே கடந்து போனார்கள். நானும் திருமண மண்டபத்தில் மணமக்களை வாழ்த்திவிட்டு சாப்பிட்டு விட்டு நான் கீழே வரும்போது அந்த அருமையான குடும்பத்தார் கீழே என்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். என்னை அவர்கள் அழைத்து, அம்மா, எங்கள் வீட்டிற்கு இப்பொழுது நீங்கள் எங்களோடு கூட வர வேண்டும். நீங்கள் சைதாப்பேட்டையில் இருக்கிறீர்கள், நாங்கள் வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கிறோம். எங்கள் வீட்டிற்கு வந்து ஜெபம் செய்துவிட்டு நான் மீண்டுமாக நாங்கள் உங்கள் இல்லத்தில் கொண்டு போய் விட்டு விடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் அன்போடு கூட அழைத்த போது அதை நான் தட்ட முடியாமல் அவர்களோடு கூட நான் கடந்து போனேன். ஒரு 8 மணி அளவில் அவர்களுடைய இல்லத்திற்கு கடந்து போகும்போது அங்கே அவர்கள் என்னிடத்தில் சொன்ன காரியம், என் மகளுக்கு திருமணம் நிச்சயமாகி 4 வருடம் ஆகிறது, திருமணம் இன்னும் நடைபெறவில்லை என்று சொல்லி சொன்னார்கள். அதை குறித்து விசாரித்த போது அவர்களுடைய சொந்த உறவிலே ஒரு மாப்பிள்ளை, அவர்களே வீடு தேடி வந்து பெண் கேட்டிருக்கிறார்கள். இவர்களும் சரி என்று எல்லாம் பேசி முடித்து நிச்சயதார்த்தம் ஆன மறுநாள் மணமகனுடைய தகப்பனார் இறந்து விட்டார். அதனால் அந்த அருமையான மணமகனுடைய தாயாருக்கு இந்த பெண்ணை நிச்சயம் பண்ணிவிட்டு வந்ததிலிருந்து இப்படி நடந்தது என்று சொல்லி அந்த திருமணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருந்தார்கள். ஆனால் அந்த மணமகனும் இந்த மணமகளும் பெற்றோர்களாக பார்த்து ஏற்பாடு செய்தது நிச்சயமாகிவிட்டது. நாங்கள் ஒருவர் நாங்கள் திருமணம் செய்து கொள்வோம் என்று சொல்லி வைராக்கியமோடு காத்திருந்தார்கள். 4 வருடங்கள் உருண்டோடிவிட்டது. அவர்களுக்கு இன்னும் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களும் திருமண வயது. அம்மா மூத்த மகளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்க்கலாம் என்றாலும் வேண்டாம் என்று சொல்லுகிறாள். அந்த இடமும் வரவில்லை. நாங்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அடுத்த 2 பெண்களும் திருமணத்திற்கு ஆயத்தமாகி இருக்கிறார்கள். இந்த திருமண தடை இருக்கிறது என்று அவர்கள் சொன்னபோது நான் அவர்களோடு கூட இணைந்து அந்த வீட்டின் நடுக்கூடத்தில் நின்று செபித்து கொண்டிருக்கிற வேளையிலே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு காட்சியை தேவன் எனக்கு காண்பித்தார். அந்த வீட்டின் நடுப்பகுதியிலே அந்த கூடத்திலே ஒரு வாலிப பெண் குத்த வைத்து உட்கார்ந்து முட்டியின் மேலே தன் முகத்தை வைத்து கவிழ்த்த வண்ணமாக அழுது கொண்டிருக்கிற காட்சியை பார்த்தேன். அப்பொழுது இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி அவள் மேல் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற வேளையிலே அந்த வாலிப பெண் இப்படி நிமிர்ந்து பார்த்தால் அவள் சரீரம் முழுவதும் தீக்காயங்களாக இருந்த காட்சியை பார்த்தேன். ஜெபித்து முடித்துவிட்டு அந்த குடும்பத்தாரிடத்துல, உங்கள் குடும்பத்திலே யாராவது தீக்குளித்து இறந்திருக்கிறார்களா என்று கேட்டபோது, அப்படி எதுவும் இல்லையே என்றார்கள். யோசித்து பாருங்கள், நான் ஜெபித்து விட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த வீட்டை விட்டு நான் கடந்து வந்து விட்டேன். 3 நாள் கழித்து அவர்கள் தொலைபேசியிலே என்னிடத்திலே தொடர்பு கொண்டார்கள். அம்மா, ஆம், இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கிறது என்று சொல்லி. அப்பொழுது என்ன என்று விசாரிக்கும்போது அவர்களுடைய அந்த அருமையான தாயாருடைய கணவர் ஒரு மளிகை கடை வைத்திருக்கிறார். பக்கத்திலே அருகாமையிலே ஒரு டீ கடை வைத்திருந்த ஒரு வாலிபனுடைய சகோதரியை இவர் விரும்பி இருக்கிறார். ஆனால் இவர்கள் மளிகை கடை வைத்திருக்கிற இந்த பெண்ணின் தகப்பனார் வசதியானவர்கள். வாலிப வயதில் நடந்த காரியங்கள், அதனால் அவர்கள் அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பெண்ணை மிகவும் மோசமான வார்த்தைகளால் பேசியிருக்கிறார்கள். அந்த பெண் மனம் நொந்தவளாய் தீக்குளித்து மரித்து விட்டாள். அதனால் என் கணவருக்கே திருமணம் 40 வயது வரை ஆகவில்லை. உங்களை மாதிரி ஒரு ஊழியக்காரர்கள் ஜெபித்து அந்த கட்டுகளை உடைத்த பிறகுதான் என் கணவருக்கே திருமணமானது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். நான் தொடர்ந்து கர்த்தருக்குள் ஜெபிக்கும் போது அந்த கட்டு பின் தொடர்ந்து கொண்டிருக்கிறது.
அதற்காக ஜெபி என்று ஆண்டவர் சொல்லுகிற வேளையிலே அந்த குடும்பத்தாரிடத்துல நீங்கள் ஒவ்வொரு வாரமும் எங்கள் ஜெப கொடுக்கைக்கு வந்து ஜெபிக்கிற வேளையிலே ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும் என்று சொன்னபோது அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள். ஒரு 7 முறை வந்தார்கள். 7வது முறை அவர்கள் வந்தபோது அப்படியே ஒவ்வொரு முறையும் அவர்கள் வரும்போது அவர்களை அப்படியே கணவன் மனைவி 3 பெண் பிள்ளைகள் கை கோர்த்து கொண்டு அவர்களோடு கூட நின்று நானும் ஜெபிப்பது வழக்கம். 7வது முறை அப்படி ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையிலே தேவன் சொன்னார், அந்த மகனுடைய வீட்டார் மீண்டுமாக வந்து திருமண ஏற்பாடுகளை செய்ய முற்படுவார்கள் என்று சொல்லி, அப்பொழுது நான் அவர்களிடத்தில் சொன்னேன், மணமகன் வீட்டார் அவர்களே தேடி வருவார்கள். ஏனென்றால் இவர்கள் நாங்கள் போய் மறுபடியும் பேசட்டுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் அவர்களே தேடி வருவார்கள் என்று சொன்ன உடனே நான் சொன்னேன், நிச்சயமாக விரைவிலே அவர்களாகவே வந்து இந்த திருமணத்தை முடிக்க முயற்சி எடுப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னபோது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 3ஆம் நாள் அவர்கள் ஜெபித்து கடந்து சென்ற 3ஆம் நாள் அந்த மணமகன் வீட்டார் அவர்கள் உறவினர்களோடு கூட வந்து அந்த நிச்சயதார்த்தத்தை புதுப்பித்து திருமண நாளை குறித்து கடந்து சென்றார்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அந்த திருமணத்தை அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் தேவன் நடத்தி வைத்தது மட்டுமல்ல, மற்ற 2 பெண்களுக்கும் திருமணமாகி எல்லோருக்கும் குழந்தை, மிகுந்த ஒரு சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இப்படிப்பட்ட கட்டுகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பத்தில் கூட இருந்தால், இப்பொழுது ஜெபிக்கிற வேளையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோம், பரிசுத்தமான தேவனை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே, இப்படியாக பரம்பரை கட்டுகளினாலே திருமண தடைகள் உண்டென்றால் இன்றைக்கு என் தேவன் அந்த கட்டுகளை உடைங்க. திருமண தடையோ, வியாபார தடையோ, பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு என்ன தடைகள் இருந்தாலும் இப்படிப்பட்ட கட்டுகள் இருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீரா. உங்களுடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் பெரிய விடுதலைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்தபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜெபிக்க வேண்டுமென்றால் என்னுடைய தொலைபேசி எண்ணை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். 9841766842 9841766842. அல்லேலூயா. தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.